புதுச்சேரி செவிலிய அதிகாரிகள் சங்கத்தின் சார்பாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் வாயிற் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் அமைப்பு செயலாளர் சங்கீதா தலைமை தாங்கினார். சங்கத்தின் செயலாளர் ஹரிதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தார். அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொது செயலாளர் முனுசாமி கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினார். கூட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் நிலவும் செவிலியர் பற்றாக்குறை, 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், அவற்றை உடனடியாக நிரப்ப வேண்டியதன் அவசியம் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பணிசுமை அதிகரிப்பது போன்ற பிரச்சினைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. மேலும் SNO பதவிகள் நிரப்பப்பட்டதை சங்கம் சார்பில் வரவேற்றாலும் அவர்களுக்கு அடுத்த உத்தரவு பிறப்பிக்கும் வகையில் செவிலிய அதிகாரிகள் பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்ற உத்தரவை கண்டித்து அதை அரசு திரும்பப் பெற வேண்டுமென்று கோரப்பட்டது. அதேபோல் தற்போது பணியாளர் பற்றாக்குறை நிலையில் புதிய வார்டுகள் மற்றும் பிரிவுகள் திறப்பதை நிறுத்தி முதலில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டுமென்றும் வலியுறுத்தப்பட்டது. இடமாற்ற கொள்கை ஆணையை நடைமுறையில் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் சங்கம் வலியுறுத்தியது. மேலும் PGDNOA முன்வைத்துள்ள ஊழியர்கள் நலம் சார்ந்த அனைத்து கோரிக்கைகளும் ஏற்கனவே சுகாதாரத்துறைக்கு கடிதமாக சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளன. எனவே உயர்திரு சுகாதார இயக்குனர் அவர்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முன்வர வேண்டும் என கூட்டத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இறுதியாக சங்கத்தின் அமைப்பு செயலாளர் செல்வி நன்றி தெரிவித்தார். அரசு சங்கத்தின் நியாயமான கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்ற வேண்டும். காலி பணியிடங்கள் போர்க்கால அடிப்படையில் நிரப்ப முன்வர வேண்டும். கோரிக்கைகளை தீர்க்க முன்வராத பட்சத்தில் தொடர் போராட்டங்களை நடத்த முடிவு செய்யப்பட்டு உள்ளது. இதற்கு அனைத்து ஊழியர்களும் ஒற்றுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த வாயிற் கூட்டத்தில் பல்வேறு பிரிவுகளில் பணிபுரியும் செவிலியர்கள், சங்க உறுப்பினர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.